ஆனால் அவை அந்த மரங்களின் கீழே எங்கேயும் உட்காரவில்லை, சிலைகளின் அருகே உட்காரவில்லை. ஆனால் ஒரு காலியான ஒரு இடத்துல அவைகள் எல்லாம் கூட்டமாக உட்கார்ந்து விட்டன. அதை அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு திட்டம் போட்டு கடைசியிலே இந்த தெய்வங்களுடைய கோபம் அல்ல, நமக்கு தெரியாத வேற ஏதோ ஒரு தெய்வம் இருக்கிறது, அந்த தெய்வத்தினுடைய கோபத்தினால இந்த வியாதி நம்முடைய பட்டணத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை மாத்திரம் கட்டினார்கள். அவர்களுக்கு தெரியாதபடியினாலே அந்த தெய்வத்துக்கு அவர்கள் எந்த உருவத்தையும் கொடுக்கவில்லை. அந்த பலிபீடத்தின் மேலே இந்த பலிகளை செலுத்தினார்களாம். செலுத்தி 1-2 நாட்களுக்குள்ளாக அந்த கொள்ளை நோய் நின்று விட்டது. எனவே தொடர்ந்து அந்த பலிபீடத்தை அவர்கள் முக்கியப்படுத்தி அதை அங்கே வைத்திருந்தார்கள். இந்த காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் கண்டபொழுது இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இந்த அறியப்படாத தேவனை குறித்து நான் விளக்கி சொல்லுகிறேன் என்று சொல்லுவதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், கடவுள் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் வாசமாக இருப்பதில்லை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு விளக்கி காட்டுகிறார். 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசமாய் இருக்கிறதில்லை. அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, மனுஷருடைய கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை என்று சொல்லுவதை பார்க்கலாம். அதுபோல அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் என்ற பக்தனும் இதே கருத்தை மக்கள் மத்தியிலே சொல்லுவதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் 49வது வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாயிருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கிற ஸ்தலம் எது என்று சொல்லி இங்கே ஸ்தேவான் கையினாலே கட்டப்பட்ட சாலமோனுடைய ஆலயத்தை பற்றி சொல்லுகிறார். ஆனால் அந்த கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவார் என்பது அனைத்து மக்களுடைய எண்ணமுமாயிருக்கிறது. பல்வேறு மதங்களிலே ஒரு புனித ஸ்தலத்தை வைத்து அங்கே தொழுது கொள்ள வேண்டும், அது நல்லது. நாமும் கூட நம்முடைய ஆலயத்தில் தேவனை தொழுது கொள்ளுகிறோம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம். நாம் ஒரு ஐக்கியமாக கூடி ஒரு இடத்திலே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அந்த இடத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் கர்த்தர் இருதயத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்மை அண்டிக் கொண்டவருடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆக ஸ்தேவான் சொன்ன அதே கருத்தை தான் அவர், வானம் கர்த்தருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்ற கருத்தை ஸ்தேவான் வலியுறுத்துவது போல இங்கே பவுல் அப்போஸ்தலன் அதை வலியுறுத்துவதை காண்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட தன்மையுள்ளவர். கடவுள் உலகம் அனைத்தையும் உண்டாக்கினவர். அவர் சிறிய வடிவத்தில் இருக்க தேவையில்லை. அநேக மக்கள் ஒரு சின்ன போட்டோவை அவர்கள் பர்சிலே வைத்திருப்பார்கள். ஒருவேளை அவர்களும் கூட இயேசுனுடைய ஒரு படத்தை அவர்கள் வைத்து வணங்குவது உண்டு. இது மனிதனுடைய எண்ணமாய் இருக்கிறது. ஆனால் அவர் எல்லா இடத்திலும் கர்த்தர் நிறைந்திருக்கிறார். இந்த கருத்தை பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் மத்தியிலே வலியுறுத்தி சொல்லுவதை பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு காலத்தில் நான் ஆண்டவரை அறியாதவனாய் இருந்தேன். அவர் படங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் முழுவதுமாக அறிந்து கொள்ளும் முன்பதாக எப்படி இந்த மக்கள், அந்த அத்தேனே பட்டணத்து மக்கள் அறியாமையுள்ளவர்களாக இருந்தார்களோ அதுபோல நான் நினைத்து கொண்டிருந்தேன். அவருடைய வல்லமையை குறித்து நான் அறியவில்லை. படங்களிலே பார்க்கும்போது ஒருவேளை நான் சிறுவனாக இருந்த பொழுது எனக்கு ஒரு பயமும் உண்டாயிற்று. இப்படியாக ஒரு இரத்தம் வடிந்து கொண்டு ஒரு சிலுவையிலே காட்சி அளிக்கிற ஒரு தேவனை நான் பார்க்கும்போது ஒரு விதமான பயம் உண்டாயிற்று. அதே நேரத்தில் அவருடைய வல்லமை உள்ள கடவுளாக நான் அவரை அறியவில்லை. ஆனால் காலம் செல்ல செல்ல வேத வசனங்கள் மூலமாகவும் நடக்கிற அநேக காரியங்கள் மூலமாகவும் என்னுடைய வாழ்க்கையிலே
அவர் தம்மை வெளிப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய வாழ்க்கை, ஒருவேளை நான் பிறப்பிலே கிறிஸ்தவனாய் இருந்தாலும் கூட நான் அநேக நாட்கள் அவரை அறியாதவனாக இருந்தேன். கடவுளை வணங்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும், ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய சொந்த காரியங்களை நான் கவனித்து கொண்டிருந்தேன். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக இடைப்படுவதில்லை. அவர் ஒருவேளை நமக்கு தூரமாயிருக்கிறார் என்றும் நான் நினைத்திருந்தேன். பல்வேறு காரியங்களில் மனிதருடைய உதவியே நான் நாடுகிற ஒருவனாய் இருந்தேன். ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் எனக்கு அறியப்படாத தேவனாகவே இருந்தார். நான் அவரிடத்துல பேச முடியவில்லை என்று நான் நினைத்து கொண்டேன். அவரும் என்னிடத்துல பேசவில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டேன். என்னுடைய இருதயத்துக்கு பிரியமான காரியங்களை நான் அந்த இடத்துல நான் தேடி அவற்றை நாட ஆரம்பித்தேன். ஆனால் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு ஏமாற்றத்தை கண்டேன். பல்வேறு கஷ்டமான சூழ்நிலைகள் என்னை வந்து அடைந்தது. பாவமான காரியங்களை பாவம் அல்ல என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன். அதனுடைய விளைவு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நான் கல்லூரி படிப்பை கடந்து அந்த பட்டத்தை முடிப்பதற்குள்ளாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையிலே நிரம்பிற்று. அதுவரைக்கும் துன்பம் என்பதை அறியாத என்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு துன்பங்கள் வந்த பொழுது நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவனை விட்டு விடுகிறோம். இந்த மக்களை போல அறியாமை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் ஏதோ ஒரு புனிதமான ஒரு சின்னத்தை பயன்படுத்துவதன் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி நினைத்து கொள்ளுகிறோம். அல்லது ஏதாவது ஒரு பலியை நாம் செலுத்துவதன் மூலமாக அவரை அண்டிக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் தம்மை இந்த வேதத்திலே அருமையாக வெளிப்படுத்துகிறார். அவர் வேதத்தில் மாத்திரமல்ல, இன்னும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதியை பார்க்கும் பொழுது, கர்த்தர் சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் இங்கே உங்களுக்காக படிக்கிறேன். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஒரு அருமையான வேத வசனம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் கூட உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணினார். இன்றைக்கு இந்த இரத்தத்தை குறித்து அறிவியல் அறிஞர்கள் பல காரியங்களை ஆராய்ச்சி செய்கிறார்கள். இந்த இரத்தத்தை பல்வேறு பிரிவுகளாக ஏ குரூப், பி குரூப் என்று சொல்லி பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இனத்தாருடைய இரத்தம் அல்லது வேறு இனத்தாருடைய இரத்தம் என்று சொல்லி அவர்களால் பிரிக்க முடியவில்லை. ஒருவேளை ஆப்பிரிக்க மக்கள், அவர்கள் குள்ளமாகவும் கருப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு இனத்தவர். அவருடைய முடி சுருட்டையாய் இருக்கும். நெட்டையாயிருக்கிற ஆப்பிரிக்கர்களும் உண்டு. அவருடைய நிறம் வேறு. ஆங்கிலேயர்களுடைய தோற்றமும் நிறமும் வேறு. இன்னும் கூட இந்திய மக்கள், அவர்கள் வேறு விதமாக இருக்கிறார்கள். சைனா, ஜப்பான் முதலான மக்கள் வேறு இன மக்கள் என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளே இந்த அறிஞர்கள் பார்க்கும்போது எந்த விதமான இரத்தத்திலே வித்தியாசத்தையும் காண முடியாது. நம்முடைய இந்திய தேசத்துக்கு அறுவை சிகிச்சைக்காக வெளிநாட்டிலிருந்து பல்வேறு மக்கள் வருகிறார்கள். கடந்த நாட்களிலே பாகிஸ்தானிலிருந்து கூட ஒருவர் இந்தியாவிற்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அவர் சுகமடைந்தார் என்று சொல்லி செய்தித்தாளிலே நான் பார்த்தேன். அப்பொழுது அந்த நாட்டிலிருந்து வரும்போது பாகிஸ்தானியருடைய இரத்தத்தை கொண்டு வர வேண்டியதில்லை. இங்கே இருக்கிற பிளட் பேங்கில் இருக்கிற இந்தியருடைய இரத்தம் அவருக்கு கொடுக்கப்படும் பொழுது அந்த இரத்தம் அவருடைய உடம்பிலே சேர்ந்து கொள்ளும். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இங்கே சொன்ன காரியம், அவர் சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு வாசகம். இதை ஒருவேளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் ஒரே இரத்தத்தினாலே சகல இனத்தாரையும் சகல மொழி பேசுகிறவங்க எல்லா மக்களையும் ஒரே இரத்தத்தினாலே அவர் தோன்ற பண்ணி இருக்கிறார். நாம் எல்லாம் ஒரே இரத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை பவுல் அப்போஸ்தலன் அந்த நாளிலே சொல்லுவது இன்றைக்கும் உண்மையா இருக்கிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் மாத்திரமல்ல, அவர் உலகம் அனைத்துக்கும் தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய சில குணங்களை நான் இங்கே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். அவரிடத்துல பொய் காணப்படவில்லை, எந்த விதத்திலும் வஞ்சனை காணப்படவில்லை, ஏமாற்றுகிற காரியம் அவரிடத்துல காணப்படவில்லை. அவர் நீதியுள்ளவராயிருந்தார். அவர் உண்மையுள்ளவராக தியாகம் செய்கிறவராக இருந்தார். மனிதர்கள் ஒவ்வொருடைய பாவமும் நீக்கப்படும்படியாக எல்லா மக்களும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும்படியாக அவர் தம்முடைய சரீரத்திலிருந்து ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இரத்தம் சிந்தினார். அவ்வளவு தியாகம் நிறைந்த ஆண்டவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் தியாகம் உள்ளவர் தான், ஆனால் ஒருவேளை பலவீனமானவர் அல்லது ஒரு ஊருக்கு மாத்திரம் அவர் கடவுள் அல்ல, ஒரு பகுதிக்கு மாத்திரம் அவர் கடவுள் அல்ல, அவர் உலகம் அனைத்துக்கும் ஒரு கடவுள். இன்னொரு குறிப்பை இங்கே தர விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த தேசம் இஸ்ரவேல் என்ற தேசம். நீங்கள் ஒருவேளை மேப் வைத்திருப்பீர்களானால், உலக வரைபடம் வைத்திருப்பீர்களானால் இன்றைக்கு அதை போய் பாருங்கள். 5 கண்டங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா என்று சொல்லி, இது தவிர ஆஸ்திரேலியா என்ற ஒரு கண்டமும் இருக்கிறது. இவையெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், இதில் 3 கண்டங்கள் ஒன்றாக இணைந்து இருக்கிறது, மீதி கண்டங்கள் அவற்றை சூழ்ந்து இருக்கின்றன. ஒன்றாக இணைந்திருக்கிற கண்டங்கள் உங்களுக்கு தெரியும். ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம். இந்த 3ம் இணைகிற ஒரு இடத்துல ஒரு சிறிய நிலப்பரப்பு இருக்கிறது. அந்த தேசம்தான் இஸ்ரவேல் தேசம். உலகம் அனைத்துக்கும் பயன் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த உலகத்தினுடைய மைய பகுதியிலே இஸ்ரவேல் தேசத்திலே பிறக்கும்படியாக அருள் செய்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவர் ஞானத்தை கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறார். எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் நீக்குகிறவர். அவர் கட்டுகளை நீக்கி விடுவிக்கிறவர். சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிக்கிறவர். அறியாமை இருளிலிருந்து விடுவிக்கிறவர். எப்படி என்று சொன்னால், இந்த பவுல் அப்போஸ்தலன் ஐரோப்பாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு அலைந்து திரிந்து அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த பொழுது அங்கே உள்ள மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஐரோப்பாவில் உள்ள அநேக மக்கள் இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த இடத்திலே அறிவியல் முன்னேறும்படியாக, அறிவு முன்னேறும்படியாக, அதன் மூலமாக உலகம் எங்கும் பயன் உண்டாகும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இயற்கையிலே பயங்கரமான சக்திகள் என்று சொல்லப்படுவது உண்டு. காற்று, நீர், நிலம், நெருப்பு என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, மின்னலும் கூட ஒரு பயங்கரமான ஒரு சக்தியாக அவர் மக்கள் மத்தியிலே கருதப்படுகிறது. இன்னும் கூட சிலர் மின்னலை வணங்குகிறார்கள், நடுங்குகிறார்கள். ஆனாலும் கூட அதை ஆராய்ச்சி செய்யும்படியாக கர்த்தர் அமெரிக்காவில் இருந்த பெஞ்சமின் பிராங்க்லின் என்பவருக்கு ஞானத்தை கொடுத்தார். அவர் அதை ஆராய்ச்சி செய்து அதில் மின்சாரம் இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடித்தார். அதனுடைய தன்மையை கண்டுபிடித்து அந்த மின்சார சக்தியை அவர் சேகரித்து காட்டினார். இங்கிலாந்தில் உள்ள வேறு சில அறிஞர்களும் கூட இந்த மின்சாரத்தினுடைய பயனை அவர்கள் கண்டுபிடித்து உலகத்துக்கு கொடுத்தார்கள். ஒருவேளை இது அறிவியல் பிரகாரமாக இப்படி கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் தம்மை அண்டிக் கொண்ட மக்களுக்கு